பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கூட இந்த ஆராதனைக்கு வந்தவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் உங்க எல்லாரோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த பகுதி கூட ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இங்க ஆண்டவரே, நாங்கள் உபவாசம் இருக்கிறோம், எங்கள் உபவாசம் நாங்க இருந்து ஜெபிக்கும் போது ஏன் இங்க ஜெபம் நீங்க கேட்க மாட்டீங்க? ஏன் கேட்க மாட்டீங்க? என்ன அர்த்தம்னா அவங்க ஜெபித்த உடனே அந்த காரியம் உடனே அவங்களுக்கு நடக்கணும். ஆனா இங்கே ஆண்டவர் பிள்ளைகள் சொல்றாங்க, நாங்க உபவாசம் இருக்கோம் ஆண்டவர், ஏன் உபவாசம் நீங்க பார்க்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க? நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க ஜெபித்தா ஆண்டவர் கேட்கறது, உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, உபவாசம் நாங்க இருக்கோம் ஆண்டவர், ஏன் உபவாசம் கேட்க மாட்டீங்க ஜெபம் பண்ணா? கரெக்ட் தான், உபவாசம் இருக்கீங்க. சில பேர் உபவாசம் இருப்பாங்க, பாருங்களேன் எப்படி இருப்பாங்க. உபவாசம் உபவாசம் இருப்பாங்க, மூஞ்சி ஒரு மாற வச்சுப்பாங்க. என்ன சிஸ்டர், என்ன பிரதர் ஒரு மாறு இருக்கீங்க? பாஸ்டிங். ஆண்டவர் சொன்னாரு, நீ உபவாசம் இருக்கும் போது என்ன செய்யணுமா, நீ வெளியே பஸ் வராத. நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே வரக்கூடாதா? வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும், கதவு மூடிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு ஜெபிக்கணும். இல்லையா, வீட்டுல எல்லாம் இருக்காங்களா, உனக்கு கஷ்டமா இருக்கா, ஆலயத்துக்கு போங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இல்ல ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரும் உன்னை பார்க்கணும். ஓ, பாஸ்டிங் இருக்கீங்களா நீங்க நினைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டிங் இருப்பாங்க, வீட்டுல எல்லா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லா வீட்டு துடைக்கிறது, வீட்டுக்கு எல்லாமே. என்னங்க பண்றீங்க? உபவாசம் பாஸ்டாங்க, லீவ் போட்டிருக்கேன், லீவ் போட்டு உபவாசம் இருக்கேன். என்ன பண்றீங்க? இப்போ வீட்டுல கொஞ்சம் கிளீன் பண்றேன், வீட்டுல கிளீன் பண்றாங்க. இது உபவாசம். அது ஆண்டவங்க அவங்களை பார்த்து கேட்கிறாரு. ஸ்தோத்திரம் வசனம் பாருங்க, ஸ்தோத்திரம் 3 லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கூட, உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் நீங்க என்ன பண்றீங்க, செய்றீங்க. இது உபவாசம். உபவாசம்னா என்னது? எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்துக்கிட்டு ஜெபிக்கணும். கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து என்ன பண்ண, அமர்ந்திருக்கணும். அதான் உபவாசம். அவரை நினைக்கணும், அவரை தியானிக்கணும். அதான் உபவாசம். இவங்க என்ன செய்யற, உபவாசம் சொல்லிக்கிட்டு அவங்க வேலையில ஷாப்பிங் போறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து பேசுறது, இது உபவாசமா? அப்ப ஆண்டவர் எப்படி உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. ரெண்டாவது அங்க சொல்றாரு, கீழே வசனம் போட்டிருக்கு பாருங்க, 4ஆம் வசனத்துல கூட, ஸ்தோத்திரம், இந்நாளிலே உபவாசத்துக்கு போல என்ன பண்றீங்க, உபவாசம் இருக்கீங்களா? எப்படி இருக்காங்க உங்க உபவாசம் கூட எல்லாம் உயரத்திலே கேட்க பண்ணும்படியாக உபவாசம். என்ன உபவாசம்? இது சத்தமா ஜெபம் பண்றது. ஓ, வீட்டுல இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த உபவாசம் போட்டு பாட்டு பாடுவாங்க, சவுண்டா பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சவுண்டா ஜெபம் பண்ணுவாங்க. யாருக்கு கேட்கற மாதிரி, ஆண்டவர் கேட்கதோ இல்லையோ, பக்கத்து வீட்டுல கேட்கணும். ஆரம்பிச்சுட்டாங்களா மறுபடியும்? நீங்க ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதான் ஜெபம். உங்க பக்கத்து வீட்டுல கேட்கணும், மேல வீட்டுல கேட்கணும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன சிஸ்டர், என்ன பிரதர், ஜெபம் பண்ணீங்களா? நம்ம கேட்கணும் ஆசைப்படுறோம். அதான் சொல்றாருங்க ஆண்டவர், சத்தமாய் ஜெபிக்கிறீங்க, சவுண்டு போட்டு ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது இல்ல உபவாசம், அது இல்ல. நீ சவுண்டா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு, சவுண்டா ஜெபம் பண்ண, அது உபவாசம். உன் வேலையெல்லாம் செஞ்சுக்கிறீங்க, அது உபவாசம். அது இல்ல உபவாசம். அப்ப என்ன உபவாசம் சொல்றாரு ஆண்டு தெரியுமா? எங்க இப்பதான் பார்க்க போறோம். உண்மையான தெரியுமா நான் சொல்லட்டுமா, உபவாசம் சொல்றீங்களே, ஒரு நாள் நீங்க உபவாசம் இருந்தீங்கன்னா, காலை டிஃபன், மத்தியானம் சாப்பாடு காசு என்ன பண்ண மிச்சம் தானே உங்களுக்கு. அது என்ன பண்ணுவா, கொண்டு போயிட்டு இல்லாதவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா. அதான் உபவாசம். நம்ம சாப்பிட்டு அதை வச்சுக்கு நைட் சாப்பிட உட்காந்துக்கிட்டு, நீங்க சாப்பிடாது என்ன பண்ணணும், காலைல மத்தியானம் சாப்பிடாததை கொண்டு போய் இல்லாதவங்க கொடுக்கணும். அது உபவாசம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நான் சொல்றேன் உங்ககிட்ட, உண்மையான உபவாசம் எப்படி தெரியுமா இருக்கும்? தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு,